ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு வளர்பிறை சதுர்த்தி திதி வழிபாடு. நாளைய தினம் விநாயகருக்கு உகந்த வளர்பிறை சதுர்த்தி திதி வருது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உரிய திதிகளில் நம்ம வழிபட்டோம்னா நிச்சயமாக நமது வேண்டுதல் பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும். அந்த வகையில் நாளைய தினம் சதுர்த்தி திதியில் நம்ம விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். அது மட்டும் இல்லை, நாளைய தினம் வளர்பிறை சதுர்த்தி திதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த நாளில் நம்ம விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே தீரும். நாளைய தினம் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கெல்லாம் நல்லா தொடச்சிட்டு சந்தன குங்குமம் போட்டுலாம் வச்சுட்டு அவங்களுக்கு மலர்களை சூட்டுங்க. ஒரு தீபம் ஒன்று ஏற்றுங்க. நாளை முழுவதும் விரதம் இருங்க, சாப்பிடாமல் விரதம் இருங்க. முடிஞ்சால் இருங்க, முடியல அப்படின்னாக்கா எளிய உணவுகளை உட்கொள்ளுங்க. கண்டிப்பாக நாளைய தினம் விநாயகர் கோவிலுக்கு நீங்கள் போகணும். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் ஒன்று நல்ல மஞ்சள் தடவி அதை எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை கலரில் சின்னதாக சதுர வடிவில் ஒரு துணி ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு 5 ரூபா நாணயம் ஒன்று, ஒரு சின்ன விபூதி பாக்கெட் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு விநாயகர் கோயில் போயிட்டு விநாயகருக்கு ஒரு அகல் தீபம் விளக்கேற்றிட்டு அர்ச்சகர்கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க இல்லையா, அந்த பச்சை துணி அதுக்குள்ளே 5 ரூபா நாணயம், ஒரு சின்ன விபூதி பாக்கெட் வச்சு விநாயகர் பாதத்தில் வச்சு கொடுங்கன்னு சொல்லி வேண்டிக்கோங்க. விநாயகர்கிட்ட இதுக்கு முன்னாடி கையில் நீங்கள் தேங்காய் வச்சுருக்கீங்க இல்லையா, மஞ்சள் தடவி, அந்த தேங்காயை வச்சுக்கிட்டு உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே தீரணும் அப்படின்னு சொல்லி மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டு பிள்ளையாரையும் 3 முறை சுற்றி வாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த தேங்காயை உங்கள் தலையை சுற்றி மூணு முறை சுற்றிட்டு செத தேங்காய் உடச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஐயர்கிட்ட கொடுத்த அந்த துணி, பச்சை துணியில் அந்த 5 ரூபா நாணயத்தையும் விபூதி பாக்கெட்டையும் வச்சு தர சொல்லியிருக்கீங்கல்ல, அதை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்துட்டு விளக்கேற்றி வச்சு சுவாமி பாதத்தில் அந்த துணியை வச்சுட்டு நீங்கள் சாம்பிராணி புகை காட்டணும். வீடு ஃபுல்லாக காட்டிட்டு முடிஞ்சுது அப்படின்னாக்கா, உங்களால் முடிஞ்சதுன்னா நாளைக்கு கொழுக்கட்டை செஞ்சு படைங்க. அப்படி கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா 8 கொழுக்கட்டையை நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கணும். அந்த 8 கொழுக்கட்டையும் நீங்கள் தானம் செய்யணும். அது ரொம்ப 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 சிறப்புங்க. இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கீங்க, தீராத கஷ்டமாக இருக்குது, கடன் பிரச்சனைனா கழுத்தை நெரிக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு மனசளவில் நீங்கள் நினச்சி வேதனைப்பட்டுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, நாளைய தினம் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் அந்த கொழுக்கட்டை செஞ்சீங்க அப்படின்னாக்கா நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த 8 கொழுக்கட்டையும் தானமாக யாருக்காவது கொடுத்துடுங்க. அது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைனாலும் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நாளைய தினம் வெள்ளிக்கிழமை நைட்டு 8 to 9 சுக்கிர உரை வரும். அந்த நேரத்தில் இங்கே நம்ம விநாயகர் பாதத்துலேருந்து வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, பச்சை துணியில் 5 ரூபா நாணயமும் விபூதி பாக்கெட்டும் அதை கட்டி நீங்கள் பணம் இருக்கும் பீரோவில் நீங்கள் வச்சுருங்க. விநாயகரே, என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும், வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த முடிச்ச நீங்கள் பீரோவில் வைங்க. உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். கண்டிப்பாக நாளைய தினம் நீங்கள் விநாயகரை இது மாதிரி கும்பிடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீக்கப்படும். 5 ரூபா நாணயங்கிறது 5 ரூபா நாணயத்தால் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பல மடங்கு நமக்கு நன்மைகளை கொடுக்கும். அதுவும் நாளைய தினத்தில் வெள்ளிக்கிழமையில் சதுர்த்தியோடு வரக்கூடிய இந்த ரொம்ப நல்ல நாள், அற்புத நாள். நாளைய தினத்தை தவற விடாதீங்க. கடனால் சிக்கி தவிக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். நிச்சயமாக வெகு விரைவிலேயே உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். பண வரவுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பணம் பல வழிகளில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இது. மகாலட்சுமிக்கு உரிய, மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் உரிய வெள்ளிக்கிழமையில், அதுவும் சதுர்த்தி திதி, விநாயகருக்கும் உகந்த சதுர்த்தி திதியும் வரக்கூடிய நாளைய தினத்தில் மாலை நேரம் பஞ்சமி திதி, வராகி அம்மனுக்கு உரிய பஞ்சமி திதியும் ஆரம்பிக்கிற இந்த நன்னாளில் நீங்கள் இப்படி ஒரு அற்புதமான ஒரு நாள், மிகவும் அதிசக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும்.
இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய தினம் மாலை நேரத்தில் செய்துடுங்க. நிச்சயமாக பண விஷயத்தில் கடன் பிரச்சனை தீரும், பணம் வரவு அதிகரிக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முழு நம்பிக்கையோடு எந்த பரிகாரம் செய்தாலும் உங்கள் குல தெய்வத்தை நினச்சிக்கிட்டு, இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். கண்டிப்பாக அதில் முழு பலன் கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அணியின் அருளோடு விநாயகர் பெருமானின் அருளிலும் உங்களுடைய வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.